நீங்க போலீஸ் ட்ரெஸ் போட்ட உடனே ரொம்ப கோவம் வந்திருக்கும், யாரையாவது 4 பேர் அடிக்கணும்னு வெறி வந்திருக்கும். அதில் அதிதியை போட்டு அடின்னு அடிச்சிங்களா? அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, எவ்வளோ அடி இருந்தது, ரிகர்சல் எப்படி இருந்தது? நீங்க உண்மையா சொல்ல போனா நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அவங்கள அடிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. சும்மாவே அடிச்சாங்க அவங்க. எப்பெல்லாம் நான் மஃப்டி அவுட்ஃபிட்ல இருந்தேனோ அப்பதான் அடிச்சாங்கள. ஆனா அது கொரியோகிராஃப் ஸ்டன்ஸ், அது மீறியும் சில அடிப்படும்ல, அதை தான் நாங்க 2 பேருமே மீன் பண்ணோம். இது வாண்டடா என்ன பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரியே ஃபர்ஸ்ட் क्वेश्चनே துஷாரான்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. சமுத்திரகணி சாருக்கு கேள்வி சார். இங்க சாரி சர்க்குணம் சார். சர்க்குணம் சார். சர்க்குணம் சார் வணக்கம் சார். அவரும் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்லுங்க சார், இந்த கதைக்கான களம் நீங்க எடுக்கும்போது எப்படி எங்கேருந்து விசாரணை செய்து எந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணீங்க சார்? ஏன்னா இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ் நடக்குது அப்படின்றது நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய நண்பர் நம்ம சங்கர் ஐஏஎஸ் அவருடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் அவருடைய இறப்பே ஒரு தற்கொலையில் தான் முடிஞ்சிச்சு. அதன் காரணம் ஏதாவது இதில் சொல்லியிருக்கீங்களா? இதுக்கான இன்புட்ஸ்லாம் அவர் மூலமாக தான் கிடைச்சதா? அவரோட இறப்பும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு, அதுலேருந்து கிடைச்சிச்சா இதெல்லாம் செய்தி அப்படின்றது? நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் சாரும் ஒரு காரணம், அவ்வளோதானே தவிர சங்கர் சாருடைய பற்றின கதைகளோ அதை ஒட்டிய ஸ்கிரிப்டோ இதில் இல்லை. ஆனால் நான் இப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு சங்கர் சார் காரணமாக இருந்தார். ஏன்னா அவரோட நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நடராஜ் நண்பர், அதாவது என்னுடைய நண்பர் இந்த கூட இருக்கார், அவர் அதே மாதிரி மிலானி, ஸ்ரீதர், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நிறைய சிவில் சர்வீஸ் எழுதுகிற, குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிற நிறைய நண்பர்கள் கூட இருந்தாங்க. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக அமைஞ்சதுங்க. சார் சர்க்குணம் சார், நான் சொல்லணேன், நீங்கள் பார்க்க சாதாரணமாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் கதைகள்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நான் சொல்கிறது இப்போ புஷ்கர் காயத்ரி மாதிரி ஒரு டேரக்டர்னா அந்த கெட்டப்பில் இருக்க மாட்டீங்க, நம்ம ஊருக்காரர் மாதிரியே இருப்பீங்க. ஆனால் உங்கள் படங்கள் எல்லா ஊருக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் ரசிகர்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமா, இல்லை தேரி எக்ஸாமாக இருக்குமா, இல்லை இந்த வைவான்னு சொல்கிற ஓரல் எக்ஸாமாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஆனால் இது முதல்ல இது ஒரு ஸ்கிரிப்டா, நீங்கள் இதில் நம்ம ஒரு எக்ஸாமை பற்றி சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு த்ரில்லர் மூடில் அடுத்து என்னங்கிற அந்த டென்ஷனோட சொல்லப்படுற ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுடைய பிரச்சனை, அதில் இருக்கிற நெருக்கடி, ஒரு மிடில் கிளாஸோடைய எய்மு, இது எல்லாமே கலந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில் மூட்லேயே அமைக்கப்பட்டிருக்க திரைக்கதையாக இருக்கும். அது சேசிங்கிறது காலேஜ்லாம் உண்டு, நீங்க அதெல்லாம் மீன் பண்ணல. ஒன்லி இந்த ஐஏஎஸ் இந்த மாதிரி நீட் இந்த மாதிரி சேசிங் தான் சொல்லிருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம். ஆமா, குரூப் 1, அதாவது அரசு போட்டித் தேர்வுகள் இருக்கிறது மட்டும் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதுல 2 பேர் இவங்க நல்லா அடி வாங்கினாங்களா, அவங்க நல்லா அடிச்சாங்களா, யார் பெட்டர்? ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மர். நான் அந்ததுக்கு வந்துடுறேன். இது ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அடி வாங்குறது அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ட்ராமாவை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் பெரிய வேலை நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய ட்ராமாவை 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே எனக்கு 2 படைய ஆல்ரெடி அவங்க பெர்ஃபார்மன்ஸில் தன்னை ப்ரூவ் பண்ணவங்க தான், இதுலேயும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறதான் உண்மை சார். சார் குணம் சார், நான் சொல்லுங்கண்ணா. இங்கே இருக்கேன், ரைட் ஹியர் டு யுவர் லெஃப்ட். இங்கே 2 கேள்விகள். ஒன்று உங்களுடைய அந்த ட்ரெய்லர் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இட் சேட் UA 16+. வெப் சீரிஸ் சென்சர் பண்ணியிருக்கீங்களா? ஹேஸ் திஸ் பீன் சென்சர்ட் பை த சென்சர் போர்ட்? ஒன்று, ஏன்னா தட் லுக் லைக் அ சென்சர் சர்டிஃபிகேட், அதனால் கேட்குறேன். தட் இஸ் ஒன் திங். தி அதர் திங் இஸ் தட் நீங்கள் UPSC மாதிரி ஒரு எக்ஸாம் பற்றி ஒரு சீரீஸ் பண்ணும்பொழுது இந்த சீரீஸ் மேலே நிறைய பேர் ஃபெய்த் வச்சு இந்த சிஸ்டம் மேலே there are people who are preparing for this examination. And when you're talking about a scam pertaining to the UPSC, then how is this going to come out? I mean, just trying to understand what this series puts forth and whether it's going to shake this faith that students have in the system. நான் இதை ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கதை, and when you see it, you will see about the there is a certain problem with the system. Who creates that problem? அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த சிஸ்டம் எக்ஸ்போஸ்னு போட்டாலும் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப், பட் ஹூ கண்ட்ரோல்ஸ் தி எக்ஸாம்ஸ்னு அதை பற்றி தான் மெயினாக பேசியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் insulting this exam or pointing fingers at anybody to it. It is not demotivating of people trying to take the exams la, but oru puridal that idha taandi there is something happening around you, be aware of it mari da. So I
டோன்ட் திங்க் இன் எனி வே எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து இது வந்து ஐயோ நம்ம இந்த எக்ஸாமாக எழுத போகிறோம்னு யாரும் வந்து சொல்ல போகிறதில்ல. இது அண்ட் ஆல்சோ இது வந்து திஸ் இஸ் ஆர் வே ஆஃப் சேயிங் தட் இட் ஹேஸ் டு பி PG-16 அந்த கணக்கு தான். ஸோ இட் இஸ் நாட் அன் adult show as such, but we would say please watch it as a family, but with family. To the team. சார் இங்கே டைரக்டர் சார் ஆக்சுவலி இப்போ இது உண்மை சம்பவங்களோட கொலாபரேஷன் அப்படி காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதாவது த்ரெட்டன்ஸ் வந்துச்சா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்றவங்கள்ட்ட இருந்து? இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஓகே, உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு? நிறைய, அதாவது நண்பர்களுக்கு நடந்திருக்கு, அதுவும் இருக்கு. அது இல்லாமல் நிறைய, அதாவது ஒரு ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு 5 ஆண்டுகள் அதில் நடந்த முறைகளை நிறைய தொகுத்து தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். டைரக்ட் சார், எக்ஸாம் இங்கே பாருங்க. டைரக்ட் சார் பாலன் இங்க இருக்காரு சார். இந்த மாதிரி எக்ஸாம் இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் ஆம்பலாப்பட்ட ஆறுமுகம், வாட்டாக்குடி இரணியன், இவங்க மாதிரி கதையெல்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணணும்ண்ணே. இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. கண்டிப்பாக பண்ணணும் சார். இயக்குனர் சார், இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த நேட்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லாக டச் பண்ணியிருக்குங்க. எக்ஸாம்னு பேரை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணாங்க, அது வந்து ரொம்ப அவருடைய ஃபுல் 4வது எபிசோட்ல அவரோட அந்த ஃபீலிங் வந்துடுங்க உங்களுக்கு, வேட்டி ஃபீலிங். சார் I think we have time for one final question. இயக்குனர் சார், Okay, sir. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வட மாநிலங்களில் தான் இது மாதிரி வந்து ஸ்கேம் வந்து அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, IPS எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்து படித்து பெரும்பாலும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்கள விட இது மாதிரி ஸ்கேமில் வந்து பாஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஆட்சி முறை ஏதாவது தவறாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது எடுத்து இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? அதானே இதில் வந்து என்னன்னா, நம்ம வெறும் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சுமத்தலை, ஆனால் அதுக்கு வந்து அரசும் காரணமாக இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட், இது போன்ற நிறைய என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உண்மையில் டச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன அந்த நார்த் அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ளே வருதுண்ணே. புஷ்கர் கார்த்தி சார், சார் டைம் மனசுல வச்சு அரசு அதிகாரிகள் உண்டு. அதாவது இது வந்து நேரடியாக அரசை தொடர்புபடுத்தலை, இதில் அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அது போல அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிற அமைப்புகள், இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. புஷ்கர் கார்த்தி சார். சார் ஃபைனல் क्वेश्चन சார். சார் புஷ்கர் கார்த்தி சார் எங்க? சொல்லுங்க. அமேசான்ல தமிழ் சினிமால நாங்களே நிறைய பாக்குறோம். எல்லா வெப் சீரிஸும் புஷ்கர் காயத்ரி அப்படின்னு பேர்லயே வருது. ஏதாவது ஷேர் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா? இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? நாங்களே எப்பாவது ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு பண்றோம், படம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒண்ணு பண்றோம். ஏன் சார் இதுக்கு மேல நாங்க வந்து ஃபாஸ்டா பண்ணுவோமா? Unfortunately time இல்லாததுனால we have to close our Q&A. இது வந்து ஓடிடியும் சினிமாவும் சைட் பை சைடு எக்ஸிஸ்ட் பண்ணதாங்க போகிறது. நம்ம படங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, ஓடிடிக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. 2 பேருக்கும் இனஃப் நம்ம வந்து கதைகள் சொல்லணும். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சிலும் அப்படி சொல்லலை. அவங்க வந்து தே ஆர் நாட் டினையிங் தட் நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் ஒரு சினிமா பண்ணிட்டு இருக்கும்போது அது நடுவில் விட்டுட்டு போயிட்டு நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். அது ஆக்டர்ஸ்க்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ்க்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைங்க. Superb. On that note, of course, we've heard so much from the team. Before we close the Q&A, I know cameras are waiting. ஒரு சின்ன photo அப்போட close பண்ணிடலாமா? இவ்வளோ ட்விஸ்டான ஒரு கேள்வி. Thank you, gentlemen. Thank you so much. எல்லாரும் ஒரு சின்ன photo அப்போட close பண்ணிடலாமா? If I may kindly request Ms.